Hello friends, this is Vicky from VTech. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 சேனல் டால்பி டிடிஎஸ் ஆடியோ சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு அனலாக் ஆம்பிளிஃபையரோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையரோட ஹைட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 இன்ச்சு ஹைட்டு வந்துடும், 12 இன்ச்சு டிப்த்து வந்துடும். இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா நமக்கு அர்ச்சலூர்லேருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆம்பிளிஃபையர் ப்ளஸ் ஃபுல் காம்போவாக கேட்டிருக்காங்க. ஸோ ஆம்பிளிஃபையர் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 இன்ச் டபுள் மேக்னெட் சப்வூஃபர் வித் பாக்ஸு, எல் போட்டர் பாக்ஸ், டபுள் ஏர் ஹோல்ஸ் பாக்ஸ் இந்த மாதிரி கான்செப்ட்டில் வரும். சைடு ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு டேபிள் டைப் பாக்ஸ் வந்துடும். ஸோ இப்போது ஆம்பிளிஃபையர் ஒர்க் முடிச்சிருக்கோம். சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் போட்டு ஃபுல் காம்போவாக கொடுக்க போகிறோம். ஸோ இந்த வீக் பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆக போகுது. ஸோ வாங்க ஆம்பிளிஃபையரோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆம்பிளிஃபையரோட ஹைட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 4 இன்ச்சு ஹைட்டு வந்துடும். இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கிற கேபினெட் பார்த்தீங்கன்னா ஜிடெக்கோட GT5001 கேபினெட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏஆர்சி கட்டிங் வந்துடும். இம்ரானிக்ஸோட TX110A அதோட கட்டிங்குமே வந்துடும் பேக் சைடு டீகோடர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து GT233 மினி டீகோடர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஜிடெக் பிராண்டோட டீகோடர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், மினி டீகோடர். ஸோ அந்த டீகோடரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டால்பி ஆடியோ, DTS ப்ளஸ் PCM இந்த மாதிரி மல்டிபிள் ஃபார்மேட் சப்போர்ட் பண்ணும். இதில் டிஜிட்டல் இன்புட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து HDMI ARC ப்ளஸ் ஆப்டிக்கல் ஒரு கோஆக்சியல் வந்துடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் சைடு பார்க்கலாம். ஸோ ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நான் வந்து பேனல் டிசைன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ முழுக்க பார்த்தீங்கன்னா பேனல் டிசைன் கஸ்டமர் சாய்ஸாகவே இருக்குது. ஸோ இது வந்து கஸ்டமர் சூஸ் பண்ண பேனல் தான். ஸோ ஃப்ரண்ட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா சின்ன ஆல்ட்ரேஷன். இந்த சல்டர் சுவிட்சிங் டைப் பார்த்தீங்கன்னா ரெகுலராக இல்லாமல் நம்ம பார்த்து நான் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன். என்னென்னா 5.1 சேனல் அப்படிங்கிற நேமுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா டீகோடர் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாட்டர் மார்க் கொடுத்துட்டேன். யூஎஸ்பிங்கிற வாட்டர் மார்க்குக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா BTங்கிற ஒரு வாட்டர் மார்க் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்ஸ் இன்புட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 சேனல்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு க்ரியேட்டிவாக பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா டீகோடர் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து மினி டீகோடர் ஆன் ஆயிரும். ப்ளூடூத் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து FM ஆன் ஆயிரும். FM USB ப்ளூடூத் ஆன் ஆயிரும். 2 சேனல் பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி இன்புட்டு உங்களுக்கு. இந்த மாதிரி செல்டர் சுவிட்ச் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையரோட வால்யூம் கண்ட்ரோல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ LED யூஸ் பண்ணியிருக்கோம் பேக் சைடு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க ஸ்ட்ரிப் LEDs தான். ஐஸ் ப்ளூ கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் நாப் யூஸ் பண்ணிருக்காட்டி இன்னுமே பார்த்தீங்கன்னா நல்லா எடுத்து கொடுக்குது. ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்குரிய பேஸ் ட்ரிபிள் கண்ட்ரோலு, சப்வூஃபரோட வால்யூம் கண்ட்ரோலு, சென்டர் சேனல், ரியர் சேனல் அதாவது ரியர் சரௌண்டிங் சேனல், ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் சேனல், ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலு. சுவிட்ச் பார்த்தீங்கன்னா டம்மியாக தான் இருக்குது. ஸோ ஆம்பிளிஃபையரோட ஓவரால் ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா USB டிஸ்பிளே வித் USB ஃபீமேல் சர்க்யூட் வந்துடும். ஸோ ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் வியூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்பிள் தான். ஸோ ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு வியூ பார்க்கலாம் வாங்க. ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு வியூன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கோம். நம்ம என்ன கேபினெட் யூஸ் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் இது என்ன மாடல், டால்பி டிடி சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன டீகோடர் எல்லாமே பார்த்தீங்கன்னா மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்புட் சப்போர்ட்டுக்காக உங்களுக்கு பின்னாடி பேக் சைடு டிஜிட்டல் செல்டர் சுவிட்ச் வந்துடும், ஆப்டிக்கல் கோஆக்சியல், HDMI ARC இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்புட் சப்போர்ட் வந்துடும். இதோட மோட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி இன்புட் ப்ரெஸ் பண்ணுற மூலிமா சேஞ்ச் ஆகிக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எந்த மோடில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சிக்னல் LEDs கீழேயே வந்துடும். இது பார்த்தீங்கன்னா 2 சேனல் இன்புட்டு. 2 சேனல் இன்புட் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிலரி இன்புட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் மோட் வைக்கும்போது இந்த 2 சேனல் இன்புட் டேக் ஓவர் ஆகி உங்களுக்கு ஆடியோ அவுட்புட் வரும். மற்றபடி பார்த்தீங்கன்னா பேக் சைடு எல்லாமே பாதி டம்மியாக தான் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா DMK சர்க்யூட்டு, ஸ்பீக்கர் அவுட்புட் டெர்மினல், ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்குரியது, சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டுக்குரியது, சென்டர் சேனல் அண்ட் சப்வூஃபர் கண்ட்ரோலுக்காக AC to AD மெயின்ஸ் கார்டு 2 பின் டைப்பில் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் பர்பஸ்க்காக ஒரு ஃபியூஸ் ஹோல்டர் வந்துடும். ஸோ ஆம்பிளிஃபையரோட ஓவரால் பேக் சைடு வியூ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு லோ பட்ஜெட், ஒரு 10,000 to 12,000 ரேஞ்சில் வந்து ஒரு டால்பி ஆடியோ 5.1 சரௌண்ட் சவுண்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆம்பிளிஃபையர் வந்து பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும். ஸோ அந்த பட்ஜெட்டில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்குண்டான ஸ்பெக்ஸ் மட்டும் தான் நம்ம உள்ளே யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஆம்பிளிஃபையருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஸ்பேர்ஸ் எல்லாமே அதிகமாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். எவ்வளோ காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணியிருப்போமோ அந்தளவுக்கு நம்ம பண்ணியிருப்போம். பட் ஆடியோ ரிசல்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் செக்ஷன் பார்க்கலாம். ஒயரிங் பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்க்கலாம். ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 24024 10 ஆம்பியர் HD ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அடிஷனலாக பார்த்தீங்கன்னா ஃபில்டர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 வோல்ட்டு 10,000 MFல 2 கெப்பாசிட்டர் போட்டு DC ஃபில்டர் ஆகுது உங்களுக்கு. இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு டூயல் சப்ளை ரெக்டிஃபையர் ஆகுது. 3510 மெட்டல் லேயர் போட்டு நம்ம ஃபில்டர் பண்ணியிருக்கோம். அடிஷனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்வூஃபருக்கு மட்டும் ப்ரொடக்ஷன் போர்டு வந்துடும். ப்ரொடக்ஷன் போர்டு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா டிஜிட்டல் ஆடியோஸோட 2 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா
5 சேனலுக்கு வந்து நம்ம டிடிஎஸ் சீரிஸில் யூஸ் பண்ணியிருக்கங்காட்டி சப்வூஃபருக்கு மட்டும் ப்ரொடக்ஷன் தேவைப்படுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்கு மட்டும் 2 சேனல் ஆடியோ போர்டு போட்டு அதுலேருந்து சிங்கிள் சேனல் இன்புட் கொடுத்து அவுட் எடுத்து ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சப்வூஃபரில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பண்ணும்போது எந்த விதமான சவுண்டும் வராது. ப்ரோலாஜிக்னு எடுத்திங்கன்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ராடிஷனோட மினி ப்ரோலாஜிக் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆடியோ ரிசல்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். சரௌண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேட்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கேட்குறதுக்கு. ப்ளூடூத் அண்ட் யூஎஸ்பியில் கூட உங்களுக்கு வந்து சரௌண்டிங் வந்து ஆடியோ வந்து நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு பக் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது 40 வோல்ட் டிசி இன்புட் கொடுத்தா உங்களுக்கு கான்ஸ்டன்ட்டாக 12 வோல்ட் வர மாதிரி ஒரு பக் போர்டு யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டீகோடருக்கு அண்ட் வால்யூம் கண்ட்ரோலுக்கு யூஸ் பண்ணிக்கிற எல்இடி ஸ்ட்ரிப்புக்கு பவர் சப்ளை போகுது. ஸோ ஆம்பிளிஃபையரோட ப்ரீ செக்ஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், ஒரே ஒரு மினி ப்ரோலாஜிக் போர்டு. பவர் ஆம்பிளிஃபையர் போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேஎம்எஸ் காம்போ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 5 சேனலுக்கு பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் 7265 5 சேனல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு, சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு, சென்டர் சேனலுக்கு மட்டும் போனோம். டிடிஎஸ் 7265 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர் சேனல் எல்லாமே 35 வாட்ஸ் டு 40 வாட்ஸ் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும் தாராளமாக. இதில் வந்து நீங்கள் 4 இன்ச் ஸ்பீக்கர் டு 6 இன்ச் ஸ்பீக்கர்ஸ் வரைக்குமே லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்ம என்ன போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம், ஸோ என்ன வாட்டேஜ் அவுட்புட் தருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நம்ம ஸ்பீக்கர் காம்போவுமே கொடுக்க போகிறோம். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சிங்க் ஆகும். ஸோ அதனால் வந்து சீக்கிரம் எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் உங்களுக்கு ஏற்படாது. சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா ஐஆர்எஃப் 250ல் பேரல் மோனோ யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 40R பேரல் மோனோ யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் தாராளமாக வந்து 12 இன்ச்சே யூஸ் பண்ணலாம். பட் வந்து நம்ம ஆம்பியர் ரேட்டிங் டிலே ஆகிறதுனால வந்து 10 இன்ச்சு டபுள் மேக்னெட் சப்வூஃபர் கஸ்டமருக்கு கொடுக்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு ஸ்பீக்கர்ஸு, ஒரு 4 ஸ்பீக்கர், ஒரு டூயல் 4 இன்ச்சு சென்ட்ரல் ஸ்பீக்கர், ஒரு 10 இன்ச்சு டபுள் மேக்னெட் சப்வூஃபர் பாட போகுது. அதுதான் இந்த ஆம்பிளிஃபையரோட காம்போ. ஸோ இதுதான் இந்த ஆம்பிளிஃபையரில் யூஸ் பண்ணிக்கிற மினி டீகோடர். மாடல் பார்த்தீங்கன்னா GT233ங்கிற மாடல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏஆர்சி சப்போர்ட்டு, ஆப்டிக்கல் ஒரு குவாட்சல், இது மாதிரி டிஜிட்டல் சப்போர்ட் வந்துடும் உங்களுக்கு. இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.1 சேனலில் டால்பி ஆடியோ, டிடிஎஸ் ப்ளஸ் பிசிஎம் இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் ஃபார்மேட் ஒர்க் ஆகும். ஸோ ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான், நீட் அண்ட் க்ளீனாக பண்ணியிருப்போம் முடிஞ்ச வரைக்கும். ஸோ ஒயரிங்குமே பார்த்தீங்கன்னா கஜன்னு இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு சில கொண்டு போயிருப்போம். ஸோ இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள். பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணிக்கலாம். லோவஸ்ட் பட்ஜெட் டால்பியோட அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு 10,000 to 12,000 ஸ்டார்ட் ஆகுது. அதை விட நீங்கள் லோ பட்ஜெட்டில் பண்ணினீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து வாட்டேஜ் ஸ்டார்ட் ஆகிறங்காட்டி ஆடியோ ரிசல்ட் அண்ட் டெப்த்து பத்தாது. ஸோ மினிமமாக டால்பி ஆடியோ பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு மினிமம் டிடிஎஸ் 7265 ஒரு டிடிஎஸ் 7292 ஸ்டார்ட் பண்ணலாம். 2030 2050 பார்த்தீங்கன்னா டால்பி ஆடியோ போட்டு நம்ம பண்ணினா பெருசாக ஒன்று ரிசல்ட் எடுக்க முடியாது. உங்களால் எக்ஸ்பீரியன்ஸுமே பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்று இருக்காது. ஸோ மினிமமே பார்த்தீங்கன்னா இந்த ரிக்வயர்மெண்ட்டு தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸ்ஃபெட், IRF 250 இந்த மாதிரி கான்செப்ட் போகும்போது உங்களுக்கு வந்து ஆடியோ டெப்த் நல்லாயிருக்கும். டிப் சீரிஸுமே பார்த்தீங்கன்னா ஆடியோ ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டிஎம் பண்ணுங்கள். இதோட ஆடியோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணிக்கிங்க. தேங்க்யூ கைஸ், கீப் சப்போர்ட்.